பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 ஜூன் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை உத்தரவு வாபஸ், ஹிந்தி எதிர்ப்பால் மகாராஷ்டிரா அரசு முடிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான், நம்மகிட்ட பிரியாணி இருக்குது, ரசஞ்சோறு இருக்குது. பிரியாணி நல்லா சாப்பிட்டோம், செமிக்கிறதுக்காக கொஞ்சம் சோறு வாங்கி ரசமும் சாப்பிட்டோம். மூணாவதாக பீடா இருக்குது. தேவைப்பட்டால் நான் பீடா வாங்கி சாப்பிட போகிறேன். ஆனால் பீடா சாப்பிட்டா தான் ஹோட்டலை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி தான் இது. சரியா? தேர்டு லாங்குவேஜ் சப்போஸ் தேவை அப்படின்னா விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக படிச்சுப்பாங்க. அதே மாதிரி விருப்பப்படுறவங்க படிக்கிறவங்களையும் நம்ம தடுக்கக்கூடாது. ஆனால் கட்டாயம் 3வது லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு தவறான விஷயம். ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிந்தி வந்து கட்டாயம்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இதை விலக்கிக்கிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால இதுக்கு விளக்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மகாராஷ்டிராவோட முதல்வர் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸுங்க. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன வருடம் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ மகாராஷ்டிராவோட முதல்வர் யார் அப்படின்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ். சரியா? அடுத்து பாருங்க, இந்த ஒடிசாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெகநாதர் கோயில் திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது ஓரியன்டான நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது மோகன் சரண் மாஜி, ஒடிசாவோட முதலமைச்சர். இது இருக்கார் பார்த்தீங்களா? இவர் தான். சரியா? இவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி 24 வருடம் ஒடிசாவோட சிஎம்மாக இருந்தவர் நவீன் பட்நாயக். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்து பிஜேபி வந்துட்டு வந்தாங்க ஒடிசாவில். பிஜேபியோட முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா மோகன் சரண் மாஜி. இவர் வந்து ஒரு பழங்குடியின முதல்வர். சரியா? அப்போ ஒடிசா மாநிலத்தில் முதல் பழங்குடியின முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி. ஸோ தேவேந்திர ஃபட்னாவிஸும் சரி, மோகன் சரண் மாஜியும் சரி, இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்துட்டு மகாராஷ்டிராவோட முதல்வர், மோகன் சரண் மாஜி வந்து ஒடிசாவோட முதல்வர். சரிங்களா? ரைட், ஓகேங்க. நம்ம அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இந்த வித்யாதன் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் தான் அறிவிச்சிருக்காங்க. பட் மேபி மாணவர்களுக்கு தேவைப்படுறவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு சேரணுன்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா www.vidyadan.org, அதாவது VIDYADHAN vidyadan.org அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 10th வந்து மினிமம் 80% மேலே மார்க்கு வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மாற்றுத்திறன் உடைய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 60% மேலே மார்க்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை மேபி கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? வித்யாதன் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இதுதான் விஷயம். சரி, அது வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் இது கொடுக்குறாங்க. சரி, அதே மாதிரி மனதின் குரல் மன் கி பாத் அதில் வந்துட்டு நம்ம பிரதமர் பேசியிருக்காருங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெறும். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இது எஸ்எஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் வேறு. அதாவது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் எப்போது நடைபெறும் சொல்லி கேட்டாங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமை. சரியா? இதில் வந்து இந்த இதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த மனதின் குரலில் அவர் மெயினாக எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோகா தினம் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடினாங்கல்ல, அது விசாகப்பட்டினத்தில் 3 லட்சம் பேர் ஒரே இடத்துல யோகா பண்ணாங்க. அதே மாதிரி 2000 பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிஷங்களுக்கு 108 முறை சூரிய நமஸ்காரம் பயிற்சியில் ஈடுபட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சாங்க. சரியா? இதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா 2025 யோகா டேவோட தீம். சரியா? ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா. இதில் 2 முக்கியமான சாதனைகளை வந்து சொல்லியிருக்காருங்க. இது நம்ம கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டியது. என்ன அப்படின்னா, அதாவது உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்காங்க, இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரொக்கோமா நோய் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒழிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ட்ரொக்கோமா நோய் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்டீரியா தொற்று கண்ணில் ஏற்படக்கூடியது. சரியா? கண்டிப்பாக கேட்பாங்கங்க. ட்ரொக்கோமா நோய் அப்படின்றது
பாக்டீரியா தொற்றால் ஏற்படக்கூடியது, கண்ணில் ஏற்படக்கூடியது. இதை வந்து இந்தியா 100% ஒழிச்சிருக்காங்க. இதை உலக சுகாதார நிறுவனமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது எது மூலியமாக பரவக்கூடிய நோய் அப்படின்னா பாக்டீரியா, அதாவது நீர் மூலியமாக பரவக்கூடிய பாக்டீரியா நோய். சரியா, இதை ஒழிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து தூய்மை பாரத திட்டம், ஒன்று இன்னொன்று நம்ம ஜல்ஜீவன் திட்டம் பார்த்தோம்ல, சுகாதாரமான குடிநீர் எல்லா கிராமங்களுக்கும் சப்ளை பண்ணுறது. இது 2 விஷயம்னால தான் ட்ரக்கோமா நோய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாக்டீரியா நோய் கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. சரியா, அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 95 கோடி பேர் வந்து சமூக நல திட்டத்தில் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் 140 கோடி பேர் சராசரியாக இருந்தாங்கன்னா 95 பேர் ஏதாவது ஒரு திட்டத்தால் கண்டிப்பாக பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஏதோ ஒரு திட்டம், நம்மளுக்கு வர்ற கேஸ் கூட மானியத்தில் தானே வருது. ஸோ 95 கோடி பேர் மக்கள் வந்து சமூக நலத்திட்டங்களால் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 முக்கியமானதை மேற்கோள் காட்டியிருக்காரு. சரியா, சரி ரைட்டுங்க. அதாவது இந்த 95 கோடி பேருன்றது 64% அப்படின்னு சதவீத கணக்குலையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 முதல் கட்டம் வந்து தொடங்குதுங்க. 2026 முதல் கட்டம் தொடங்குது. அதாவது முதல் கட்ட பணி அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு நகரங்களையும் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கிடுவாங்க. அதான் முதல் கட்டம். 2வது கட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் முறைப்படியான கணக்கெடுப்பு. சரியா, இப்போ முதல் கட்டம் வந்து 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மிருத்யுஞ்சய் குமார், சரிங்களா, நாராயண், அதாவது மிருத்யுஞ்சய் குமார் நாராயண், ரொம்ப முக்கியங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் பேர் என்ன அப்படின்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன், ரொம்ப முக்கியம். இவர் அறிவிச்சிருக்காரு. 2027 பிப்ரவரி 1 முறைப்படி கணக்கெடுப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முறைப்படினா அதுதான் வந்து ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன, எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க போகலை, இது எல்லாமே கணக்கிடுறது தான் முறைப்படி. 2026 ஏப்ரல் 1 வந்து ஸ்டார்டிங், அதாவது முதல் கட்ட பண்ணி தான் துவங்குன்ருக்காங்க. முறைப்படி 2027 பிப்ரவரி 1. சரியா, ரைட், ஓகேங்க. வேறு இந்த கீழடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு மண்டை ஓடு கிடச்சிருக்குங்க. அந்த மண்டை ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெக்னாலஜி ஏஐ யூஸ் பண்ணி முகத்தோட வடிவமைச்சிருக்காங்க. யார் அப்படின்னா பிரிட்டனோட லிவர்பூல் ஜான் மூர்ஸ் அப்படின்ற பல்கலைக்கழகம். இது 2500 ஆண்டு பழமையான மண்டை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த மண்டை ஓட்டை வச்சு முகத்தோட வடிவமைச்சிருக்காங்க பிரிட்டனோட லிவர்பூல் மற்றும் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம். சரிங்களா, இனிமேலாச்சும் கீழடி அறிக்கையை வெளியே விடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா லேட் ஆக வரலாறுன்றது வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆகிட்டே போகும். சரிங்களா, ஏன்னா இத்தனை வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வெளியிடுற வரையும் வரலாறுலாம் காத்துட்ருக்காதுன்ற மாதிரி நம்மளோட அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி ரைட், ஓகேங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். அதாவது இது மேபி கேட்கலாங்க, ரயில்வே ஓரியன்டான கொஸ்டின். என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்கு வந்துட்டு இது வெளியிடுவாங்க. அதாவது நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சார்ட்டு வந்து வெளியிடுவாங்க. அது வந்து வந்து 4 மணி நேரத்துக்கு முன்பாக வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 8 மணி நேரத்துக்கு முன்பாகவே இது வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க. 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சார்ட் வந்து வெளியிட்டுருவோம். ஸோ இது மூலியமாக பயணிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பெர்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லை ஆர்ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 மணி நேரத்துக்கு முன்பே ரயில் டிக்கெட் முன்பதிவு அட்டவணை விரைவில் அமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி இந்த இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மஞ்சள் ஏற்றுமதி இலக்கு $100 கோடி நிர்ணயிச்சிருக்காங்க 2030ஆம் ஆண்டுக்குள்ளே. சரியா, 2030ஆம் வருஷத்துக்குள்ளே இந்தியாவோட மஞ்சள் ஏற்றுமதி $100 கோடி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் அப்படின்ற இடத்துல தேசிய மஞ்சள் வாரிய அலுவலகம் வந்து துவக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கட்டாயம் கேட்பாங்க, தேசிய மஞ்சள் வாரிய அலுவலகம் எங்கே துவக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத். சரியா, நிச்சயம் பண்ணால் குங்குமமும் வைப்பாங்க மஞ்சளும் வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, கல்யாணம் நிச்சயமாச்சுன்னா குங்குமமும் வைப்பாங்க மஞ்சளும் வைப்பாங்க. அப்போ நிச்சயமானதுக்கு வந்து நிஜாமாபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானா மாநிலத்தில் மஞ்சள் வாரிய அலுவலகம் ரீசெண்டாக தேசிய மஞ்சள் வாரிய அலுவலகம் துவங்கப்பட்டிருக்குங்க. ரைட், ஓகே. வேறு இந்த மாதிரி ப்ரைவேட் ஓரியன்டாக நிறையா டென்னிஸ் கோப்பை நடக்கும்.
அந்த இது நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிலது மெயினாக பார்த்துக்கிட்டா போதும். இருந்தாலும் இதை பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலாந்தில் நடைபெற்ற லெக்சஸ் ஈஸ்டாபன் அப்படின்ற ஆடவர் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவோட டெய்லர் ஃப்ரிட்ஸ் இவர் ஜெயிச்சிருக்காரு. சரியா? அப்போ டெய்லர் ஃப்ரிட்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா டென்னிஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் மதிப்புமிக்க உணவு நிறுவனமாக இடத்துல இருக்குது எது அப்படின்னா அமுல்ங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட மதிப்புமிக்க உணவு நிறுவனம் பட்டியலில் முதல் இடத்துல அமுல் இருக்குது, 2வது இடத்துல மதர் டெய்ரி இருக்குது, 3வது இடத்துல நந்தினி இருக்குது. சரியா? இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. இதில் வந்துட்டு இந்த 3மே வந்து பொதுத்துறை நிறுவனத்துக்குரியது. சரியா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஓல்டு கொஸ்டின். நம்மளுக்கு பாலிட்டி புக்லேயும் இருக்குது. ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையதுன்னா வெண்மை புரட்சியுடன் தொடர்புடையது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மதர் டெய்ரியும் ஓப்பன் ஆயிருக்கு. ஆப்ரேஷன் ஃப்ளட் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துக்கு சொந்தமான மதர் டெய்ரி நிறுவனம். சரியா? அதே மாதிரி அமுல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், குஜராத் வர்கீஸ் குரியன் அவர் நிறுவனது. சரியா? ரைட், ஓகேங்க. வேற முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. இதுதான் சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு. சரிங்களா? திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கோபுர கலசத்தில் தமிழ் ஒழிக்குமா அப்படின்றது தான் நம்மளுக்கு கணக்கு. சரியா? அந்த குடமுழுக்கு நடைபெறப்ப திருச்செந்தூர் முருகன் கோவிலோட இதில், சரிங்களா, திருச்செந்தூர் கோயில் முருகனோட மேலே அந்த விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நடக்குமா அப்படின்றது நம்ம 7ஆம் தேதி தான் பார்க்கணும். சரியா? சரி, பார்ப்போம். நல்லபடியாக நடக்கட்டும். ஓகேங்க. இன்றைக்கி வேறு நியூஸ் எதுவும் இல்லை, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.